மறுபடியும் வந்துட்டியா? வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஃபுல் சிக்கனில் மசாலா போட்டு எப்படி டீப் ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்குறோம். இதுக்கு நான் 3 கோழி எடுத்திருக்கேன். இந்த 3 கோழிக்கு 3 வகையான மசாலா போட போகிறேன். அந்த 3 வகையான மசாலா என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? பாரிஸ் கார்னரில் மரத்தடியில் உட்காந்து லேகியம் விற்கிற மாதிரியே இருக்குது. டாய் 24/7 ட்ரபிள் பண்ணுற நீ. வீடியோ முடிச்சுட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 3 கோழி எடுத்துருக்கோம். 3 கோழிக்கு ஒவ்வொரு கோழிக்கு ஒரு மசாலா. அதாவது இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இது மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு, புதினா எடுத்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மசாலா. இதில் வந்து 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன். இவ்வளோ தான் இது போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இதில் வந்து 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 டீஸ்பூனு, புதினா இலை இந்த அளவுக்கு புதினா இலையை இதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணி இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ வந்து நம்ம கோழியில் வந்து கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். இப்போ தான் மசாலாலாம் உள்ளே டீப்பாக இறங்கும். வந்து அந்த செஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதில் 1 2 அதே மாதிரி இந்த பக்கம் 1 2. ஆமாம், பார்த்துக்கோங்க. இவர் பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறாரு. வேகமாக வெட்டுறா மூதேவி. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றா. பண்ணு பார்ப்போம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மசாலா. மிளகாத்தூள் மசாலாவை வந்து இதில் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிரில் வந்து நான் லெமன் ஊற்றி வச்சுருக்கேன். பொய் நம்பாதீங்க. அதெல்லாம் லெமன் தனியாக ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மசாலாவை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ அந்த சிக்கனை மேலே வச்சு இதுக்கு மேக்கப் போடுற மாதிரி பூசி விட்டுருங்க. அந்த கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ணதுக்குள்ளெல்லாம் மசாலா போடுற மாதிரி ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் பூசிக்கணும். இந்த கட் பண்ண இடத்துலலாம் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா வச்சு மேலே தடவினதுக்கப்புறம் அதே மாதிரி உள் சைட்லேயும் கொஞ்சம் பூசிக்கணும். சரி நெக்ஸ்ட்டு இந்த புதினா மசாலாவுக்கு நான் என்னென்னு சொல்லிட்டேன் முதல்ல உங்களுக்கு. அதை அரைச்சி வச்சுருக்கத ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டில் தட்டிக்கணும். இது கூட இந்த தயிர் லெமன் மிக்சர் இருக்கு இல்லையா, அது 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இது கூட 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே சொல்லியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னாக்கா அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் சாஃப்டாகும். அதே மாதிரி ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ண தெரியுமா. அதே மாதிரி எல்லா மசாலாவையும் இந்த கட் பண்ண கேப்பு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பூசிக்கோங்க. அந்த மீதி இருக்க மசாலாவையும் அது மேலேயே போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து மசாலாவோட மிளகு ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மிளகு மசாலாவை இப்போ நம்ம போட்டுக்கணும். இது கூட தயிர் அண்டு லெமன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு 4 ஸ்பூன். அதில் போட்ட மாதிரியே 4 ஸ்பூன் போட்டுருங்க. 2 டீஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அந்த கோழியில் அதே மாதிரியே பூசி விட்டு. ஏதோ சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன், சொல்லி தொலை. இந்த புதினா மசாலா போட்டோம் இல்லையா, அந்த புதினா மசாலாவுக்கு தனியாக ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த மிளகு மசாலா போடுறோம் இல்லையா, இதுக்கு தனியாக ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நான் ஏற்கனவே மிளகு குழம்புல உங்களுக்கு இந்த மிளகுடைய மகத்துவத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். சித்த வைத்தியர் சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க. இந்த 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட தைரியமாக சாப்பிட்லாம். அவங்க சாப்பாட்டில் விஷம் வச்சுருந்தா கூட இந்த 10 மிளகு அந்த சாப்பாட்டில் உள்ள விஷத்தை முறிக்கக்கூடிய சத்து இருக்குது. இந்த வலிமை இந்த மிளகுல இருக்குது. அப்படிப்பட்ட மகத்துவ குணம் உள்ள இந்த மிளகை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியத்தை தரும். அதே இல்லை
நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். கடையில் விற்கிற பவுடரை வாங்கி மசாலா போடாமல் இது மாதிரி நம்மளே வீட்டில் தயார் பண்ணுற மசாலா போடுறதுல ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா ஆர்கானிக் பொருட்களாக நம்மளாக செலக்ட் பண்ணி எந்தெந்த பொருட்கள் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி மசாலா போடுவோம். கடையில் விற்கிற பொருளில் வந்து அஜினமோட்டோ மாதிரி சில தேவையில்லாத பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறதுனால அது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம 3 மசாலா போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இதை வந்து ஒரு 1 ஹவர் அல்லது ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது ஊறினா தான் உப்பு மசாலாலாம் அதில் கோழியில் இறங்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய் வச்சுக்கோங்க. அதில் அந்த ஃபுல் சிக்கன் முங்குற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அது எண்ணெயை பொறுமையாக உள்ளே இறக்கிடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ தூரம் முங்குதோ அவ்வளோ தூரம் உள்ளே இறக்கி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸு கொஞ்சம் மிதமான சூட்டில் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் அதை பொரித்து ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விட்டு பார்த்து 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 இருடா, எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, என்ன மேலே தெரிச்சிருமோன்னு. மைண்ட் வாய்ஸ் சொல்ல தாங்க முடியலடா சாமி. கரெக்டாக திருப்பி போட்டுட்டான். இது இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த சைட்லேயும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு மிதமான தீயிலேயே வேக விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம மசாலாலேயே பாதி வெந்திருக்கும். எண்ணெயில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சைடு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு. இப்போ அடுத்த கடாயை வச்சு அதில் ஃப்ரெஷ் ஆயில் விட்டுட்டு இந்த புதினா மசாலா போட்டோம் இல்லையா, அந்த சிக்கனையும் உள்ள அதே ப்ராசஸில் இறக்கிடணும் உள்ள. ஏன்னா அந்த எண்ணெயிலே பொரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இதில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் ஃப்ரெஷ் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கன் செஞ்சிங்கனாக்கா அந்த எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ அதே ப்ராசஸில் இதையும் திருப்பி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அந்த சைடையும் வேக விட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். இது ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பரவாயில்லையா, ஒரு தடவை சொல்லி கொடுத்ததை கரெக்டாக கற்றுக்கிட்டிய. அடிச்செருப்பால் ஓடி போயிரு, கொதிக்கிற எண்ணெயை மூஞ்சில ஊற்றிடுவேன். இந்த ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுங்க. டக்குன்னு மிஸ் ஆகி உள்ளே விழுந்துருச்சுன்னா எண்ணெய் தெறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. காலை விரித்து மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது என்ன சுகம், என்ன ஒரு காத்தோட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.